அப்புறம் அதை எதிர்த்து பேச நிறுத்திடுவாங்க. எதுக்கு சொல்லி? ஆனால் உள்ள வலிக்குங்க. அவமானமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன உறவுகளில் சிக்கல் வருகிறது. அப்போ அவர் சரியாக பேச மாட்டார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். நீங்கள் அப்போ அப்போ ஒரு சான்ஸ் பார்த்துட்டே இருப்பார். உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் அதை பற்றிக்க நீ மட்டும் யோக்கியமா தலையில் முடியலை சொட்டா அப்படின்றவாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பார். இது போல் உறவுகளில் சிக்கல் வருவதற்கு என்ன காரணம்னா, இது போல் பாடி ஷேமிங் பண்ணுறது. பல கணவர்கள் மனைவி அப்படி தான் கூப்பிடுவாங்க. கால் லேசாக நொண்டி அப்படி அப்படின்னா எப்படி இருக்கும்? பல மனைவி அப்படி தான் கணவரை, என் கணவர் சொட்டைங்க அப்படி மீது புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்தவர்கள் குறையை திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு அநாகரிகமான செயல். இந்த செயல் தான் உறவுகளில் சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம். ஆனால் அது வெளியே தெரியவே தெரியாது, யாரும் சொல்லவே மாட்டாங்க, மனசுக்குள்ள புழுங்குவாங்க, வேதனைப்படுவார்கள். எனவே உருவ கேலி என்பது, பாடி ஷேமிங் என்பது உறவுகளில் சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அப்படி யாரையும் அப்படி செய்யாதீர்கள். அப்படி ஏற்கனவே செய்திருந்தால் நீங்கள் மனதார உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டு விடுங்கள்.